ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் அட்டாமிக் ஹாபிட்ஸ்னு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் புக்கோட மெயின் ஐடியாவை சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. நம்ம லைஃப்பில் பிக் சேஞ்சஸ் வேணும்னா ஸ்மால் ஹாபிட்ஸ் போதும்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கிலேருந்து எப்படி குட் ஹாபிட்ஸை பில்ட் பண்ணலாம், பேட் ஹாபிட்ஸை பிரேக் பண்ணலாம், அண்ட் ஸ்மால் ஹாபிட்ஸ் எப்படி பிக் இம்பேக்ட் தரும்னு பார்க்கலாம் வாங்க. ஹாபிட்னா என்ன? நம்ம லைஃப்பில் டெய்லி ரிப்பீட் ஆகிற ஸ்மால் ஆக்ஷன் தாங்க ஹேபிட்டு. நம்ம மைண்டை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஹேவியர். எக்ஸாம்பிள், காலையில் எழுந்து காப்பி குடிச்சிட்டு வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, இது தாங்க ஹேபிட்டு. வை ஸ்மால் ஹாபிட்ஸ் மேட்டர்? நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பிக் கோலை செட் பண்ணுவோம், பட் அது லாங் டைம் சஸ்டெயின் ஆகாதுங்க. இதுவே ஸ்மால் ஹாபிட்ஸ்னால் டெய்லி உங்களை 1% இம்ப்ரூவ் பண்ணும். அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிக் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்மால் சேஞ்சஸ் இன்விசிபிள் அட் ஃபர்ஸ்ட் பட் பவர்ஃபுல் இன் த லாங் ரன். 4 ஸ்டெப் ஹேபிட் லூப். ஹேபிட் லூப்னா என்ன? நம்ம எந்த ஒரு குட் ஹேபிட்டையும் பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கும் சரி, இந்த ஹேபிட் லூப்பை ஃபாலோ பண்ணால் போதும்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதில் மொத்தம் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. க்யூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். க்யூனா என்ன, கிரேவிங்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ரிவார்ட்னா என்ன, இது நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. க்யூ, ட்ரிகர், அதாவது தூண்டுதல். உங்களுடைய பழக்கத்தை ஆரம்பிக்க தூண்டும் ஒரு சின்ன சிக்னல் தாங்க இந்த க்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சா காப்பி குடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுதாங்க இந்த க்யூ. 2, கிரேவிங், அதாவது ஆசை. அந்த காப்பி குடித்து முடிச்சிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயின் திங்க் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த கிரேவிங். 3, ரெஸ்பான்ஸ், அதாவது செயல். நீங்கள் திங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் கிச்சனில் போயிட்டு காப்பி போட்டு குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த ரெஸ்பான்ஸ். 4, ரிவார்டு, அதாவது ஹாப்பி ஃபீல். நீங்கள் காப்பி போட்டு குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த ரிவார்டு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் ஃபோன் கூட சொல்லலாங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் சின்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்ட உடனே அது என்னென்னு செக் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க க்யூ. அந்த மெசேஜ் யார்கிட்டேருந்து வந்திருக்கு, அது வாட்ஸ்அப்பா இன்ஸ்டாகிராமாக சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதாங்க கிரேவிங். நீங்கள் உடனே மொபைலை செக் பண்ணிவிட்டு வந்த மெசேஜுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் முடிஞ்ச உடனே, ரிப்ளை பண்ணி முடித்த உடனே ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ரிவார்டு. குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ண ஆத்தர் மொத்தம் 4 லாஸாக ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. லா 1, மேக் இட் ஹாபியஸ். லா 2, மேக் இட் அட்ராக்டிவ். லா 3, மேக் இட் ஈஸி. லா 4, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். இந்த 4 லாவையும் யூஸ் பண்ணி எப்படி ஹேபிட்டை பில்ட் பண்ணலான்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. லா 1, மேக் இட் ஹாபியஸ், அதாவது அந்த ஹேபிட்டை தூண்டுற விஷயத்தை விசிபிளாக வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் புக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா புக்கை உங்கள் டேபிள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் ஜாகிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே ஷூவை பெட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. லா 2, மேக் இட் அட்ராக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போல்லாம் மார்னிங் காப்பி குடிக்கிறீங்களோ அது கூட சேர்ந்து 2 or 5 பேஜஸ் புக்கு படிங்க. நீங்கள் எப்போல்லாம் பாட்டு கேட்குறீங்களோ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே 5 or 10 மினிட்ஸ் ஜாக்கிங் போங்க. லா 3, மேக் இட் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போல்லாம் புக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ 25 பேஜஸ் 50 பேஜஸ் இல்லாமல் 5 or 10 பேஜஸ் படிங்க, அதுவே போதும். சேம், நீங்கள் எப்போல்லாம் ஜாகிங் போகிறீங்களோ 25 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் 5 to 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியும். லா 4, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நாளுக்கான டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க, இன்றைக்கான டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன்னு. ஆர் நீங்கள் உங்கள் டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் வெப் சீரிஸ் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட் ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கும் இந்த லாவை நம்ம யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேக் இட் இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், மேக் இட் அன்அட்ராக்டிவ், வேணான்னு தோணணும், அந்தமாரி செட் பண்ணுங்கள். தேர்டு, மேக் இட் டிஃபிகல்ட், அந்த டாஸ்க் செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கணும். அண்ட் மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபையிங், அதை முடித்த பிறகும் சாட்டிஸ்ஃபையும் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஹேபிட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஜங்க் ஃபுட்டை தெரியாத மாதிரி வைக்க சொல்லுங்கள். அதையும் மீறி உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா நெகட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வெயிட்டு போட்டுருவோம், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், டாக்டரை போய் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணுங்கள். தேர்டு ஒன், மேக் இட் டிஃபிகல்ட். ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஆப் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆர் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து ஒன், மேக் இட் அன்சாட்டிஸ்ஃபையிங். உங்களை நீங்களே பனிஷ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன், 10 புஷ்அப் பண்ணுவேன்,
நம்மளுடைய ஹேபிட்டை வச்சு நம்ம ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி புக்கு படிச்சுன்னா ஒரு ரீடராகவும் ரெகுலராக ஒர்க் அவுட் போட்டு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஹெல்த்தியஸ்ட் பர்சன்ற ஐடென்டிட்டி கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய ஹேபிட் கூட புது ஹேபிட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் டெம்ப்டேஷன் மெண்டலிங்னு ஆத்தர் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள், காப்பி குடிக்கிறது உங்கள் ரெகுலர் ஹேபிட்னா அது கூட புக்கை படிக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. பாட்டு கேட்குறது உங்கள் ஹேபிட்னா அதை கூட ஜாகிங் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கோங்க. வாட் யூ லவ் டு ஷார்ட் வாட் யூ அவாய்ட். அதாவது உங்களுக்கு குக் பண்ண பிடிக்குன்னா காலையில் எந்திரிக்க முடியலன்னா நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சா தான் நம்ம பிடிச்ச டிஷ்ஷை பொறுமையாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 விஷயத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்திரிச்ச மாரி இருக்கும், உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷை குக் பண்ண மாதிரியும் இருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாரு. என் ரூம் சுத்தமாக இல்லை, க்ளீன் பண்ணுற மைண்ட் செட்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்களா, எப்போ ரூம் க்ளீன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச வெப்சீரிஸோ இல்லை மூவியோ பார்த்துக்கிட்டே அந்த வேலையை முடிச்சுருங்க. இதை தான் ஆத்தர் சொல்கிறாரு. ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட் கூட புது ஹேபிட்டை சேர்த்திங்கன்னா உங்கள் வேலை முடியும்னு சொல்லிட்டு. இவ்வளோ தாங்க இந்த புக்கு. என்னால் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். ஸ்மால் ஹேபிட்ஸ் ஈக்குவல் டு பிக் ரிசல்ட். டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அது ஃபியூச்சர் உங்களுக்கு பிக் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். கோலை வந்து பெருசாக செட் பண்ணாமல் ஸ்மாலாக செட் பண்ணுங்கள். ஹேபிட்ஸ் கிரியேட் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் யுவர் ஃப்யூச்சர். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் என்ன ஹேபிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் ஒன், இந்த புக்கு நேம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் வாஸ் ரிட்டன் பை ஜேம்ஸ் கிளியர். டைம் இருந்தால் அந்த புக்கை வாங்கி படிங்க. தேங்க்யூ.